சபைகள் சபைகள் இன்னைக்கு பேரை மாற்றவில்லை, மதத்தை மாற்றவில்லை, மார்க்கத்தை தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஓட்டு அந்த நாட்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் நம்ம சொல்லுகிறோம். சபைக்கு சுதந்திர திருச்சபைகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை அரசு ஆணையங்கள் கொடுக்க வேண்டும். மொத்தமா சொல்லுங்க, அலைகள் சொல்லணும். ஏனென்றால் 38 மாவட்டத்திலையும் ஏனென்றால் எங்கள் சிறுபான்மை பாதுகாவலருக்கு கவனத்திற்கு இது கொண்டு போக வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு சுதந்திரத்தில் இந்திய நேஷனல் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு 12 வயசு கவர்மெண்ட் அரசாங்கம் அங்கீகரித்திருந்தாலும் சபைக்குழு அங்கீகாரத்தை சபையுடைய பேராளர்களை சுதந்திர திருச்சபை பேராளர்களை அழைத்து எங்களை உட்கார வைத்து எங்கள் கோரிக்கைகளை கேட்கும்படி ஆனா நாங்க தான் இன்னைக்கு ஓட்டு போத கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பார்த்தால் எல்லாம் நாங்க தான் சுதந்திர திருச்சபையம். அன்றைக்கு பார்த்தோம்னா அன்றைக்கு 3% கிறிஸ்தவர்கள் இவங்கதான் சொல்லி இன்றைக்கும் பரவ காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். இல்லை, 18 கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம். நாங்கள் அந்த வேலை நிற்கிறத காட்டிப்போம். ஏனென்றால் எங்களுக்குரிய அங்கீகாரத்தை சபைக்குரிய அங்கீகாரத்தை கையெழுத்துங்க. இதுதான் ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். சுதந்திர திருச்சி அங்கீகாரத்தை. ஆமா, பில்டிங் அல்ல இதுல பார்த்து அர்த்தமா நினைக்க கூப்பிட்டு பேசுங்க. நாங்க சொல்லுங்க. இதுலயும் சில ஆயுதங்கள் நடக்கும். பாதுகாப்பு கொண்டு போவாங்க. பெரிய கட்சி, பெரிய பில்டிங் சிலிண்டர் இருந்தால் மொத்தம் வரும். நாங்க அந்த ஆட்டெல்லாம் போட மாட்டோம். முதலமைச்சரத்தில் கோரிக்கை தான் வைக்கிறோம். எங்களுடைய மனவேதனை, எங்களுடைய வலி நாங்க சொல்றோம். நாங்க பார்க்கவே முடியல. மன வலி இருக்கிறது. இந்த வலி தெரியணும். சபை அனைத்து திருச்சபைகள் சார்பில் சபைகள் நாங்க சொல்றோம். ஏதோ ஒரு 10 பேர் இல்லை. இதுல திருச்சபைக்கு மேல கைகளை நல்லா தட்டி. இரண்டாவது, இன்னைக்கு கல்லறை வீடுகளிலே ஜப கூட்டம் நடத்தலாம். எல்லா தெய்வத்துக்கும் கிறிஸ்துவரை வேண்டி ஜபம் பண்ணலாம். அதில் ஜபம் பண்ணது தடை கிடையாது. சுதந்திர திருச்சபை கோரிக்கை இதுதான். மூன்றாவது, இன்னைக்கு எத்தனை 25 வருஷம் சபை நடத்திட்டோம். 15 வருஷம் சபை நடத்திட்டோம். நீங்க இப்ப போய் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. ரொம்ப கஷ்டம். மாண்பு முதலமைச்சர் ஐயா கவனத்துக்கு கொண்டு போகிறோம். 25 வருஷ சபைகள் நாங்கள் ஓட்டி சிறுபான்மையும் போட்டு இன்றைக்கும் சொல்றோம். நீங்க நடுவில் நாங்கள் சொல்றோம். கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஒன்று இணைந்து இந்த கூட்டத்திற்கு கோரிக்கை வைக்கிற நாள் நீங்க இந்த சுயசபை திருச்சபைகளை இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்ல தான். எந்த ஊர்ல கணக்கெடுத்தாலும் 100கணக்கான திருச்சபைகள் இருக்கிறது. நாங்க பேரை மாத்தினால் சொன்னல, நாங்க பேரெல்லாம் மாற்ற முடியாது. அது கற்றுத்தரல. அவர் மதத்தை பிறந்த கற்றுத்தரவில்லை. அவர் மாற்றத்தை தான் கற்றுக் கொடுத்திருக்கார். சொல்லிருந்தா ஆதி காலத்திலிருந்து எல்லாமே மாறி இருப்பாங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் எங்களை பார்த்து போட்டு கொடுத்திருப்பாங்க. நாங்கள் மதத்தை எல்லாம் நாங்கள் மாற்றவில்லை. நாங்கள் பேரையும் மாற்றவில்லை. எங்க இருதயத்தை தான் கத்தருக்கு கொடுத்திருக்கிறோம். உண்மையாகவே கிறிஸ்தவர்கள் பட்டா இல்லாத சபைகளுக்கும் பட்டா வழங்க வேண்டும். கைகளை தட்டி. மூன்றாவது, NOC. இந்த NOC என்று சொன்னாலே இருக்கிற பேரர்களெல்லாம் அரசாங்க வார்த்தைக்கு செவி சாய்த்து அருமையான முதலமைச்சராக இருக்கிற மாண்பு சிறுபான்மை பாதுகாவலர் ஐயா அவர்கள் அருமையான ஒரு நல வாரியத்தை கொண்டு வந்தார். கிறிஸ்தவர்களுக்கு நல்ல உபதேசம். 31 மாவட்டத்திலே இந்த டயசிஸ் அமைப்பு அங்கீகாரத்தை பெற்று அடையாளத்தை வாங்கப்பட்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சிலை கொண்டு வரும்படி நாங்கள் முதலமைச்சர் ஐயாவுக்கு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சபைகள் மின்சாரம் இலவசமாக வழங்க வேண்டும்.
இரண்டாவது தூசிய நாங்கள் முதலமைச்சர், ஏனென்றால் நாங்கள் நேர பேச விட மாட்டாங்க. 91 பிஷப்ஸ் இருக்காங்க, சபைகள் இருக்கிறாங்க. எந்த பெந்தகோஸ்து தலைவர்களையும் எந்த சுயதரி திருச்சபை பேராயரையும் தலைவர்களையும் முதலமைச்சர் பார்க்க, ஏனென்றால் அவங்க மெயின் லைன் அவங்களுக்கு நாங்கள் பார்க்கணும். நாங்கள் 65 சபைகள் எங்கள் தமிழகத்தில் சுயதரி பெந்தகோஸ்து சத்தின் தலைவர் இருக்கும். எங்களுடைய வழி அவர் பார்த்தா போது எங்களுக்கு வந்து வரல. எங்க கோரிக்கை பதிலாம் கொடுக்கிறேன். தோட்டம் கிடையாது, கலர் கோரிக்கை கொடுத்துட்டாரு, எல்லா காரியமும் பண்றாரு. அது எங்களுக்கு கேட்ட மெயின் நாங்கள் இப்ப இளைஞர் மட்டுமே வந்திருக்காங்க. 38 மாவட்டத்தில் கன்னியாகுமரியில இருந்து சென்னையுடைய பேராயர் வந்தாங்க. இப்ப அடுத்தது 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் கோரிக்கை கொடுத்து மாவட்டம் மட்டும் வைக்கணும். அதுக்கு முன்பாக மாநில முதலமைச்சர் அவர்கள் நீங்க கோரிக்கை வைத்து இந்த பேராயர்களை உங்கள் சார்பில் பார்த்தாலும் பரவாயில்ல, துணை முதல் பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்கள் முதலமைச்சரை பார்த்தார்கள் 65,000 சபைகளுக்கு நீங்க அது சொல்லுங்க, எடுத்து சொல்லபடி உங்கள் கோரிக்கை முன்வைக்கிறோம். கைத்தட்டி அம்மா வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். AICCC என்ற இந்த மாபெரும் பிரம்மாண்டமான இந்த அமைப்பின் அனைத்து மாடரேட்டர் ரைட் ரெவரண்ட் மோகன்தாஸ் ஐயா அவர்களையும் அவர்களோடு இணைந்து இந்த திருச்சபைகளின் தலைவர்களாக பேராயர்களாக பணியாற்றுகின்ற பேராயர்களாக அருள் பொழிவு பெற்று அவர்கள் இந்த சபைகளில் தலைவர்களாக இங்கே வந்து வீற்றிருக்கின்ற அனைத்து பேராயர்களுக்கும் மற்றும் நம்முடைய சபைகளின் அனைத்து சபைகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திருச்சபை மக்களுக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது ஒரு கவன ஈர்ப்பு ஒரு நிகழ்வு என்று எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். நம்முடைய பேராயர், பிரதம பேராயர் ஐயா மோகன்தாஸ் ஐயா அவர்கள் தொலைபேசியில் 3ஆம் தேதி நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நாங்கள் அனைவரும் கூடி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வருகிறோம். அதாவது இன்று பரிசுத்த தோமாவின் திருநாள். ஆக பரிசுத்த தோமாவின் திருநாள் அன்று அவருக்கு ஒரு மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்பதை நாங்கள் அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பு அனைத்து சபைகளின் சார்பிலே இந்த கோரிக்கையை நம்முடைய முதலமைச்சருக்கு நாங்கள் எடுத்துச் செல்லுகிறோம் என்பதை அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்பொழுது ஜீகன் பால் அவர்களுக்கு நம்ம மத்தியிலே வந்து அங்கே நம்ம டிரான்ஸ்பர் என்று அழைக்கப்படுகின்ற தரங்கம்பாடியில் முதல் அச்சு இயந்திரத்தை கொண்டு வந்து நாம பைபிள் அச்சிட்டது நம்முடைய நூல், நம்முடைய பரிசுத்த நூல் அச்சிட வைத்தது யார் என்றால் நம்ம ஜீகன் பால் ஐயர் அவர்கள். ஆக ஜீகன் பால் ஐயர் அவர்களுக்கு ஒரு சிறந்த மணிமண்டபத்தை தந்தது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், வேற யாரும் கிடையாது. ஆகவே பிஷப் கால்டுவெல், பேராயர் கால்டுவெல் அவர்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த அரசாங்கத்தாலே அவருக்கு அந்த அவருடைய அந்த நினைவு நாள் என்று அது அரசு விழாவாக எடுக்கப்படும். அதே போல பேராயர் கால்டுவெல்லுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 கோடி ரூபாய் முதல் நிதி நம்முடைய தொன்மையான ஆலயத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் தந்த முதல் நிதி பேராயர் கால்டுவெல் ஐயா அவர்களுக்காக அங்கே இடையன்குடியில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் சர்ச், அங்கு சூளப்பேட்டில் இருக்கிற செயின்ட் ஜான்ஸ் சர்ச்சுக்கு 2 கோடி ரூபாய் முதல் நிதியாக எங்களோடு சேர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை எல்லாம் வரவழைத்து அங்கே
எங்கள் முன்னிலையில் அவர்கள் அதை வழங்கினார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தொன்மையான ஆலயங்களில் மட்டுமல்லாமல் இப்பொழுது சமீபத்தில் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபைகளுக்கும் ஆலய புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நிதியின் கீழ் 20 லட்சத்திலிருந்து அந்த ஆலயத்தின் வயதுக்கேற்ப அதற்கான நிதி, புனரமைப்பு நிதி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்ம புதிய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால் இதுவரை நாம் ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கும் இங்கே நடந்து கொண்டே இருந்தோம். அது தேவையில்லை. அதற்கான அது ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி நீங்கள் இனிமேல் ஆன்லைன், நேற்று கூட நம்ம பிரதம பேராயர் ஐயா மோகன்தாஸ் ஐயா எங்களுடைய அந்த வாரிய கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதில் நம்முடைய செயலர் அவர்கள் குறிப்பிட்டது, நம்முடைய ஆணையாளர் அவர்கள் குறிப்பிட்டது, அந்த ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பம் செய்தால் போதும். ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் விண்ணப்பம் செய்ய வேண்டும். அது குறிப்பாக 30 நாளைக்குள் உங்களுக்கு அதுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அது வரவில்லை என்றால் 1ஆம் தேதி நீங்கள் அது கிடைத்ததாக உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும். இதை தீர்க்கமாக அரசு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதோடு கூட கல்லறை தோட்டம், நம்ம பேராயர் அவர்கள் சொன்னது போல எங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ, நான் நினைக்கிறேன் ஐயா கேட்ட எந்த கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் நிராகரிக்கவே இல்லை. அங்கேயும் செய்து கொடுத்து விட்டார்கள். எங்கெங்கும் நமக்கு கல்லறை தோட்டம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் விண்ணப்பம் நீங்கள் அளிப்பீர்கள் என்றால் உடனடியாக ரெவென்யூ ஆபீசர்ஸ், வருவாய் அலுவலர்களை அங்கே போய் அங்கே அரசு புறநோக்கி இடங்களை தேர்வு செய்து அதை நமக்கு 1 ஏக்கர் இடமோ அல்லது 2 ஏக்கர் இடமோ, சில இடங்களில் எங்களை போன்ற திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இருந்தால் சென்னையில் உங்களுக்கு 5 ஏக்கர் பார்ப்பது கடினம். ஆனால் திருப்பூரில் 5 ஏக்கர், இன்னும் நன்மங்கலத்தில் 1 ஏக்கர், இன்னும் நாம ஐயா அவர்கள் கேட்டது போல இந்த திருநெல்வேலியில இப்பொழுதுதான் அவர்கள் ஒரு 5 ஏக்கர் இடத்தை, சென்னையில 3 ஏக்கர் ஐயா கேட்டதுக்கு கொடுத்துட்டாங்க. 3 ஏக்கர், இதெல்லாம் வரலாற்று சாதனை. யாரும் இதுவரை செய்வதுமில்லை, இனிமேல் செய்ய போவதுமில்லை. நமக்கென்று நம்முடைய அந்த மத நம்பிக்கையின்படி நாம் நம்முடைய நல்லடக்கம் செய்வோம். மறுமைக்குள் அவர்களை நிச்சயமாக நாம் சந்திப்போம் என்ற அடிப்படையில் நாம் அங்கே மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக ஒப்புக் கொடுத்து நாம் அவர்கள் அந்த தேவாதி தேவன் அவர்கள் 2ஆவதாக அவர்கள் வரும்பொழுது அந்த முதலாவது யார் எழுப்புவார்கள்? நமக்கு முன்பாக மறித்த பரிசுத்தவான்கள் அவர்கள் எழுப்புவார்கள். அதன் அடிப்படையில் அந்த நோக்கத்தோடு நாம் நல்லடக்கம் செய்கிறோம். அவர்களுக்கு நல்ல இடத்தில் நல்லடக்கம் செய்ய வேண்டும். இதைத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கான இடத்தை நமக்கு தேர்வு செய்து தந்திருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுதும் கோரிக்கை வைத்தார்கள், முதலமைச்சரை பார்க்கணும், அவ்வளவுதான். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நம்ம பிரதம பேராயர் அவர்கள் நேரடியாக நான் அழைத்துக் கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தனி செயலர் அவர்களை பார்க்கும்போது நீங்களும் வந்தீர்கள். நாங்கள் கேட்டிருப்பது எங்களுடைய வாரியத்தின் சார்பில் முதலமைச்சரை சந்தித்து தேவாலயங்கள் மாடியில் மேல்புறத்தில் தேவாலயங்கள் நடத்தப்படும் பொழுது, ஜபக்கூடுகை நடத்தப்படும் பொழுது அதில் எந்த தடங்களும் வரக்கூடாது. வீட்டின் கூரையில் அல்லது மேல் மாடியில் நாம் ஜபம் செய்யும் போது அதற்கு தடங்கள் வரக்கூடாது. யாரும் நம்மை தொந்தரவு செய்யக்கூடாது. இதை நாம் வலியுறுத்துவதற்காகத்தான் நாங்கள் முதலமைச்சரை சந்திக்க போகிறோம். நான் சந்திக்கிற நேரமும் காலமும் கிடைத்தவுடன் நான் பிரதம பேராயர் அவர்களை தொடர்பு கொண்டு நான் சொல்லுவேன். அப்பொழுது நம் சிறப்பான இந்த பேராயர்கள் குடும்பத்தோடு இந்த குழு அனைவரும் இது ஒரு குடும்பம் தான். அவர்களோடு இணைந்து நாம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்திப்போம். அது இன்னும் ஓரிரு நாட்களில்
நமக்கு இன்றைக்கும் நான் போய் அதை நம்ம திரும்பவும் அவர்களை ஞாபகப்படுத்தி வந்திருக்கிறேன். ஆக இன்னும் ஒரு சில நாட்களில் எங்களுக்கு சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்கி தருவார்கள். அப்பொழுது கண்டிப்பாக பரிசுத்த தோமாவிற்கு நாம் மணிமண்டபம் அமைப்பதற்கு உங்கள் சார்பிலே நாங்கள் கண்டிப்பாக இந்த விண்ணப்பத்தை நேரடியாக சமர்ப்பிப்போம் என்ற உறுதியை அளிக்கிறேன். அதே போல் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் நமக்கு இருக்கிற அந்த சில ஒரு இந்த மாதிரி வீட்டின் மாடியில் இருக்கிற அந்த திருச்சபைகள், வீட்டின் மாடியில் நடத்துகிற ஜப கூடங்களுக்கான அந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அதையும் நாம் வழிகாட்டு நெறிமுறையையும் நாம் வாங்கி நாம் கண்டிப்பாக இந்த திருச்சபைகளின் கோரிக்கைகளுக்கு குரலாக நாங்கள் இருப்போம் என்று உறுதியேற்று இந்த வாய்ப்பினை அளித்த பிரதம பேராயருக்கு நன்றி கூடி அமைகிறேன். நன்றி. கேமரா பாருங்க. நீ கூப்பிடல, தலைவர் கூப்பிட்டுருக்காரு. நீ கூப்பிட்டா நான் வரப்போறேன். இன்றைக்கு பெருமைக்கு சொல்ல மைனாரிட்டி போர்டு மெம்பர் நான், அம்மா சேர்மனாக இருக்கிறாங்க. நேற்று முன்பு நாள் நடந்த கூட்டத்தை விட தமிழக அரசுக்கு அத்தனை கோரிக்கைகளுக்காக போராடி வெற்றி வாங்கி கொடுத்திருக்கீங்க. நாம் அறிவித்த அத்தனை கோரிக்கைகளும் பதில் கொடுத்துட்டேன். சிறுபான்மை பாதுகாப்பு அரசாங்கம் கொடுத்துருச்சு. ஆனாலும் மறுபடியும் ஒரு நம்மளுக்கு சொல்லிருக்கிறோம், மெயின் கல்லறை தோட்டமா அதுக்கு என்ஓசி அதுக்கு பண்ணுவீங்க. சட்டமன்றத்தில் கிறிஸ்தவரும் ஃப்ரீயா ஒரு நல்லா சுதந்திரம் ஊழியர் ஒரு அறிவித்தாருன்னா 65,000 சர்ச்சஸ் 3% 18% ஓட்டு எல்லாமே அன்று நாள் 2 நாள் வரையும் இந்த சிறுபான்மையினால டிஎம்க்கு தான் சரி எல்லாருக்குமே தெரியும். அதனால பாருங்க இந்த கொடி பறக்குது பாருங்க, எங்க அமைப்புல இந்த கொடி பறக்குது. அப்ப நீங்க போய் சொல்றீங்க இந்த அமைப்பு தான் மெயின் ரோட்ல நின்று தமிழ் 38 மாவட்டத்தில் நடத்தப்படும். அம்மா அவர்கள் சேலம் கிழக்க மாவட்டத்தில் கெங்குவெளி தாலுக்காவுக்கு 4 ஏக்கர் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. அதே போல 2 நாள் முன்ன தொழில் தாலுக்கா திருச்சி மாவட்டம் தொழில் தாலுக்காவுக்கு இடம் சேங்ஷன் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு காமிச்சிட்டாங்க. எல்லா தாலுக்காவுக்கும் இடங்கள் அங்கங்கே செயல்பட்டு கொண்டு இருக்குது. முதலமைச்சர் ஐயாவுக்கு நாங்கள் பேசி நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய தமிழக சிறுபான்மை நலவாரிய தலைவர் அம்மாவுக்கு இந்த சாலை அறிவிக்கிறோம். அனைத்திந்திய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் மாநில மாநாடு அனைத்து பேராயர்கள், குருக்கள் மற்றும் சபை பெரியோர்களுக்கான மாநாடு இன்று நடத்தப்படுகிறது. நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நலவாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பல மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்கள், புதிய ஆலயங்களுக்கான என்ஓசி, அதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் கொடுத்து அந்த பணிகளையும் அதே போல் பணியாளர்களுக்கான ஒரு விபத்து காப்பீடு மற்றும் அவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஏற்படுகின்ற வகையில் அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் பணிபுரிகிற அந்த பணியாளர்களுக்கான ஒரு விடியலையும் வெளிச்சத்தையும் தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவது, இன்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த தோமாவின் திருநாள். ஆகவே நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல
இங்கே சென்னையிலே மவுண்ட், நம்முடைய லிட்டில் மவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற சின்னமலையிலும், அதன் பின்னர் தோமா அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்த அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இரண்டிலும் நாம் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பரிசுத்த தோமாவிற்கு நாம் தினந்தோறும் அங்கே ஆலயம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் தோமா அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து முதல் முறையாக அவர் கால் பதித்த இடமான இந்த சென்னை மாநகரில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அனைத்து திருச்சபைகளின் கோரிக்கையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்னிடம் அவர்கள் வழங்கினார்கள். அதையும் மற்றும் நம்முடைய திருச்சபைகளின் பல்வேறு விஷயங்களை குறித்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து பிரதம பேராயர் மற்றும் எங்களுடைய வாரியம் இணைந்து அவர்களோடு இணைந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வைக்க இருக்கிறோம். அவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அனைத்து திருச்சபைகளுக்கும் கல்லறை தோட்டம் ஆக இருந்தாலும் சரி, புதிய ஆலயத்திற்கு வழிகாட்டு முறையும் அதே போல் தொன்மையான ஆலயங்களுக்கு நிதி இதுவரை யாருமே செய்ததில்லை. கிட்டத்தட்ட 2 கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கென்று 10 கோடி ரூபாயை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக பல்வேறு ஆலயங்கள், தேவாலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சிறப்பான சிறுபான்மையினர் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதியும் அதே போல அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பாசமும் தான். ஆகவே இதன் மூலமாக பல்வேறு இன்று 10 லட்சம் 20 லட்சம் என்று புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நிதி 10 ஆண்டுகள் ஆன ஆலயங்கள் 20 ஆண்டுகள் ஆன ஆலயங்களுக்கெல்லாம் புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நிதியாக குறைந்தபட்சம் 20 லட்சம் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பல்வேறு ஆலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது, புத்துயிர் பெற்றிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த வாரியத்தின் சார்பிலும் இந்த அனைத்து திருச்சபைகளின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது வந்து சமீபத்தில் ஒரு கோர்ட் ஆர்டர், அது பர்டிகுலர் ஒரு சபைக்கு தான் அது பொருந்தும். அந்த கோர்ட் ஆர்டர்ல அந்த கீழே இருக்கிற வீடும் மாடியில் ஒரு சபையும் நடத்தி கொண்டிருந்தால் அதுக்கு அனுமதி, அதுக்கு போய் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதி வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் அதையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லா ஆலயங்களுக்கும் புதிய ஆலயங்களுக்கும் அவர்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறை செய்திருக்கிறார்கள், அதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதையும் இந்த வீட்டின் மாடியில் அல்லது ஜபக்கூடுகை நடத்துகிறவர்களுக்கும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் இந்த சரத்தும் சேர்க்கப்படும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கையாக வைக்க இருக்கிறோம். மின்சாரம் அவர்களுக்கு அந்த வழிபாட்டு தலங்களுக்கான என்ற அந்த மின்சாரத்தில் மின்சார கட்டணத்தில் குறைப்பு, அதுவும் நமக்கு வழிபாட்டு தலங்களுக்கு அந்த கட்டண குறைப்பு இருக்கிறது. என்னன்னா அந்த சர்ச்சுன்னு இருக்கணும், அந்த பேர் வந்து சர்ச். எந்த சர்ச் பேர்ல இருக்குதோ அந்த சபை கட்டப்பட்டிருப்பது ஆலயத்தின் பேரில் இருக்கணும். ஆலயத்தின் பேரில் இருக்கிற அந்த சர்ச்சுகளுக்கு கண்டிப்பாக அந்த 2C அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கிறாங்க. இப்ப நடைமுறையில் அது இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆல் இந்திய கிறிஸ்டி சர்ச் கவுன்சில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து 38 மாவட்டத்திலிருந்து அனைத்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள். வந்து தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். நிச்சயமா இந்த கோரிக்கை நம்முடைய சேர்மன் அம்மா அவர்களிடத்தில் கொடுத்திருக்கிறோம். கிறிஸ்துவ உபதேச நல வாரிய சேர்மன் அம்மா இடத்துல நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களை விரைவில் சந்திப்போம். 38 மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு நன்றியை தெரிவிக்கும். ஏன் நன்றியை தெரிவிக்கிறோம் என்றால் இன்னைக்கு 16 மாவட்ட கல்லறை தோட்டம் கொடுத்துட்டாங்க, பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு கோரிக்கை மட்டும்தான், அந்த கோரிக்கையும் இன்றைக்கு அருமையான
சேர்மன் நம்ம கருத்துல கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு போயிருக்குது, பதில் கிடைத்துவிடும். தேங்க்யூ.